பண்டிகை என்றாலே ராம்ராஜ் நிரந்தரம். ராம்ராஜ் தோத்தி ஷர்ட்ஸ் குர்தா ஃபெஸ்டிவல் செலிப்ரேஷன் வேர். பொதுவா வாழ்க்கையில ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சில சொற்றொடர், ஒரு வாசகம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த எடுத்துக்காட்டுகள் அவங்கள ஏதோ ஒரு வகையில செயல்பட வைக்கும். இல்ல சில நேரம் வாழ்க்கையை பற்றிய ஒரு தெளிவை, புரிதலை உண்டாக்கும். இதுமே நம்ம இப்படிதான் நடந்துக்கணும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு கொண்டு வரும். அதை போல என்னை பாதித்த ஒரு வாசகம், அது அந்த வாசகத்தின்படி செயல்படணும் அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் நினைச்சுக்கிட்டே இருக்கேன், முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஆனா இன்னும் அதை முழுமையாக பின்பற்ற முடியவில்லை. என்னைக்கு அதை பின்பற்றுகிறேனோ அன்னைக்கு ஒரு முழுமையான செயல்பாட்டாளராக நான் இருப்பேன் அப்படின்னு நான் நம்புறேன். அந்த வாசகத்தை நீங்களும் முயற்சி பண்ணி பாருங்க. வாழ்க்கையில அது எந்த அளவுக்கு உங்களுக்கு பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். அது என்னன்னா, இத சொன்னவர் யாருன்னு அப்புறம் சொல்றேன். 100 ஆண்டுகள் வாழ்வது போல திட்டமிடணும். இதுதான் இவ்வளோ பெரிய கோட்டை கட்டுறீங்க அப்படின்னு கேட்பாங்கல்ல, அந்த மாதிரி 100 ஆண்டுகள் வாழ்வோம் என்று நம்பி திட்டமிடணும். ஆனா நாளைக்கே செத்து போயிடுவோம் அப்படின்னு நினைச்சு வேலையை முடிக்கணும். எவ்வளோ முரண்பாடு மாதிரி இருக்கு. ஆனால் உங்க கனவுக்கு எல்லை இல்லை. திட்டமிடுறதுக்கு தைரியம் வேணும், பாசிட்டிவ் அப்ரோச் வேணும், இதெல்லாம் சொல்லலாம். ஆனா எதுவாக இருந்தாலும் நம்ம நடக்கிறது 10 கிலோமீட்டரா இருக்கலாம். ஆனா முதல்ல எடுத்து வைக்க வேண்டியது 10 அடி தான். இந்த 10 அடியே எடுத்து வைக்காம நான் இப்படி நடந்தா இத்தனை கிலோமீட்டர் போவேன், இத்தனை நாள்ல இத்தனை ஊருக்கு போவேன், இப்படியெல்லாம் கோட்டை கட்டுறவங்க தான் அதிகம். அதே போல நிறைய வேலைகளை சேர்த்து வச்சுக்கிட்டு செய்ய முடியாம திண்டாடும் போதெல்லாம் இந்த வாசகம்தான் என்னை உந்தி தள்ளும். ஆனா இப்பயும் சொல்றேன், அதை நான் முழுமையா இன்னும் பின்பற்றி வெற்றி காண முடியவில்லை. ஆனால் என்னை இந்த அளவுக்கு இயக்குவதாக அந்த சொற்றொடர், அந்த வாசகம் தான். அதை கூற்று அப்படின்னு சொல்லலாம் தமிழ்ல. அது ஒரு அருமையான சொல், இந்த கூற்று. 100 ஆண்டுகள் வாழ்வது போல் திட்டமிட வேண்டும், நாளையே நாம் இறந்து விடலாம் என்று நினைத்து இன்றைக்கு அந்த வேலையை முடிக்க வேண்டும். இதை சொன்னவர் திராவிடர் கழக தலைவர் ஆசிரியர் ஐயா வீரமணி அவர்கள். அவருக்கு இப்ப 92 வயசு. இப்பயும் அவர் நடக்கிற வேகத்துக்கு கூட நடக்கிற இளையவர்களால நடக்கிறது கடினம். அவ்வளவு வேலைகள் பார்க்கிறார், அவ்வளவு ஒரு நெறிமுறை சார்ந்த வாழ்க்கையை வாழுகிறார். தான் செய்ய வேண்டும் என்று நினைக்கிற வேலையை பிடிவாதமாக செய்கிறார். ஒருவருடைய வெற்றிக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது, அவர்கள் வெற்றிகரமான மனிதர்களாக இருப்பதற்கு இப்படி சில தனக்குத்தானே உருவாக்கி கொள்ளுகிற இந்த கோட்பாடுகள் அல்ல நெறிமுறைகள், இதுதான் காரணம். அதுல இந்த வாசகம், அவர் நிறைய சொல்லுவார் வாழ்க்கையில, இந்த வாசகம் என்னை மிகவும் பாதித்தது. என்னை பெரிதும் பாதித்த மனிதர் அப்படின்னா என்னை மட்டும் இல்லை, நம்ம நாட்டில் பல பேரை பாதித்த மனிதர் ஒருவர் தான். அவர் தந்தை பெரியார். அவருடைய வாழ்க்கையும் அவரை பற்றிய செய்திகளும் இன்னைக்கும் கேட்டா புதுசு புதுசா இருக்கும். இதெல்லாம் அந்த காலத்துல அவர் பண்ணியிருக்காரா அப்படின்னு நினைச்சு பார்க்கவே வியப்பா இருக்கும். இப்போ ஒரு புத்தகம் வருது, அது ஆங்கிலத்துல வருது, இல்லை ஸ்பெயின்ல வருது, ஏதோ ஒரு மொழியில வருது. அதை படிச்சு ஒரு ஆங்கில மொழிபெயர்ப்பை படிச்ச உடனே நிறைய நல்ல எழுத்தாளர்கள் அல்லது ஒரு நல்ல உள்ளம் கொண்டவங்க என்ன நினைக்கிறாங்க, இது ஒரு நல்ல புத்தகமா இருக்கு, இதை நம்ம மொழிபெயர்த்து தமிழ்ல போட்டா நல்லா இருக்கும், செஞ்சிருங்களே அப்படின்னு சொல்லுவோம். மொழிபெயர்த்துடலாம், ஆனா அதுக்கு அனுமதி வாங்கணும். அதுக்கு யார்கிட்ட அனுமதி வாங்கணும், எப்படி அனுமதி வாங்கணும், அதுக்கான வழிமுறைகள் என்ன, இதை தேடுறதுலயே பாதி நேரம் போயிடும். கடைசியா அந்த மொழிபெயர்ப்பு வரவே வராது. இது இப்ப தந்தை பெரியார் அவருடைய குடியரசு பதிப்பகம், உண்மை விளக்கம் அவருடைய அச்சகம், இந்த வெளியீடுகளாக அவர் 1930களில்
எதையெல்லாம் வெளியிட்டிருக்காரு அப்படின்னு யோசிச்சு பார்த்தா நீங்க அன்னைக்கு இருந்த வாய்ப்பு என்ன, வசதி என்ன? ஒரு ட்ரங்க் கால் அப்படிங்கிறதே பெரிய செய்தி. ஒரு ஊர்ல ஒருத்தருக்கு ஃபோன் இருக்கலாம், அல்லது அந்த தந்தி ஆஃபீஸ்ல போய் தான் அன்னைக்கெல்லாம் ஃபோன் பண்ணுவாங்க. இந்தியாவில இருந்து இங்கிலாந்துக்கு போகணும்னா 10 மாதம் பயணம் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க கப்பல்ல. அப்ப விமான பயணங்கள்லாம் கிடையாது. அந்த காலகட்டத்துல இங்கர்சாலுடைய புத்தகங்களை, பெர்னாட் ஷாவுடைய புத்தகங்களை ஆங்கிலத்திலிருந்து மொழிபெயர்த்து தந்தை பெரியார் வெளியிடச் செய்கிறார். பெர்ட்ராண்ட் ரஸ்ஸலோட புத்தகம் ஒய் ஐ எம் நாட் எ கிறிஸ்டியன் அப்படிங்கிற அந்த நூல், இதெல்லாம் வந்து ஆங்கிலத்திலிருந்து தமிழில் மொழிபெயர்த்து வெளியிடச் செய்கிறார். அது மாதிரி இன்னொரு முக்கியமான செய்தி, டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களுடைய ஒரு மாநாட்டு உரை, அந்த உரை அவர் படிக்கவே முடியல, ஆனால் அது புத்தகமாக ஆங்கிலத்தில் வெளிவந்தது. சாதியை ஒழிக்க வழி அப்படிங்கிற அந்த நூல், அனிஹிலேஷன் ஆஃப் கேஸ்ட். அந்த நூல் ஆங்கிலத்தில் வெளியான பிறகு மராட்டி மொழியில வெளியாகிறதுக்கு முன்னால தமிழ்ல மொழிபெயர்த்து வெளியிட செய்தார் பெரியார். எவ்வளோ ஆச்சரியமான செய்தி பாருங்க. அதை போல பகத்சிங் நான் ஏன் நாத்திகன் அப்படிங்கிற அந்த நூல் பகத்சிங் அவர்கள் எழுதியது, சிறையிலிருந்து. அந்த புத்தகத்தை தமிழ்ல வெளியிட வைக்கிறார். இது எல்லாத்தை விட அதிசயம் என்னன்னா, கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கை, அதுதான் வந்து உலகை மாற்றிய ஒரு அரசியல் வெளியீடு என்னன்னா கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அறிக்கை. அந்த அறிக்கையின் சுருக்கம் இங்கிலாந்துல வெளியிடப்படுகிறது. அதை வந்து இந்தியாவில் முதல்ல தமிழில் வெளியிட்டவர் தந்தை பெரியார் தான். இதெல்லாம் யோசிச்சு பார்த்தா, இந்த எண்ணிய எண்ணியாங்கு எய்துவர் எண்ணியர் திண்ணியராக பெறின் அப்படிங்கிற திருக்குறளை படிக்கிறோம், கேட்குறோம், பல பேர் சொல்லும் போது நல்லா இருக்கு. அதுக்கு எப்படி ஒருத்தர் இருக்கணும் அப்படின்னா தந்தை பெரியார் மாதிரி இருக்கணும். அதான் அந்த வினை திட்பம் அப்படிங்கிறது. ரெண்டாவது, அவர் ஏன் பாதிக்கிறாருன்னா, இன்னைக்கு நம்ம எல்லாரும், நான் சொல்றத எல்லாருக்கும் உணர முடியும், அவதூறுகளை அப்படி அள்ளி வீசுற காலத்துல வாழ்றோம். முகநூல் தொடர்புகள், சமூக ஊடகம், அது பல பேருக்கு வசதியா இருக்கு. நிறைய செய்திகள் தெரிஞ்சுக்க முடியுது. அதுல பல நல்ல வாய்ப்புகளும் நமக்கு கிடைக்குது, அதெல்லாம் இல்லைன்னே சொல்ல முடியாது. ஆனா அதே நேரத்துல இந்த நீங்க அலுவலகத்துக்கு போகும்போது இல்ல கடை வீதியில போகும்போது அந்த 2 பேர் அங்க நின்று பேசிக்கிட்டு இருப்பாங்க பாருங்க, அந்த ஆளை தெரியுமா, இந்த அம்மாவை தெரியுமா அப்படின்னு பேசுறதெல்லாம் இன்னைக்கு வந்து முகநூல் சுவர்கள்ல எழுதப்படுது. அதை வந்து எவ்வளோ பேர் படிக்கிறாங்க, அள்ளி வீசுறாங்க. இது வந்து பல பேரை வந்து பாதிக்குது. கண்டிப்பா இந்த மாதிரியான அவதூறு சொற்கள் பாதிக்கும் தானே. ஆனா இந்த அவதூறுகளையே கேட்டு ஒரு 60 ஆண்டு காலம் பொது வாழ்க்கையில ஒருத்தர் இருக்க முடியும், அதை பத்தி கவலையே படாம இருக்க முடியும் அப்படின்னா தந்தை பெரியார் தான் சொல்லணும். அவர் வந்து ஒரு கூட்டத்துக்கு போற இடத்துல, கூட்டம் நடக்கிற இடத்துக்கு எதிரில் செவுத்துல எழுதி வைக்கிறாங்க, ராமசாமி கழுதை செத்து விட்டது அப்படின்னு. அது பார்க்குறவங்களுக்கும் கோபம் வருது, ஐயோ என்ன இப்படியெல்லாம் இருக்கு அப்படிங்கிறாங்க. அப்போ தந்தை பெரியார் சொல்றாரு, இருப்பா, ராமசாமி வாழ்கன்னா சந்தோஷப்படுற இல்ல, அதுக்கும் ரொம்ப கொண்டாடாத, செத்து போயிட்டாருன்னு எழுதுனா வருத்தமும் படாது, அவ்வளோதான். நான் வாழ்கன்னு சொல்றதுக்காக மகிழ்ச்சி அடையில, அவர் இப்படி எழுதுறதுக்காக நான் வருத்தமும் படலை. இப்படிப்பட்ட ஒரு மனநிலை, இந்த துறவு மனநிலை அப்படிங்கிறமே, இதெல்லாம் வந்து இப்படி ஒருத்தருக்கு இருக்க முடியுமா அப்படின்னா இதெல்லாம் வாழ்க்கை பாடம்தான். வசதியானவர் அப்படிங்கிறது வேற, அந்த வசதியானவர் ஒரு எளிமையான வாழ்க்கை வாழ்றாரு. அப்போ வந்து 3rd கிளாஸ் டிக்கெட் இருக்குமா ரயில்ல, இப்போ வந்து 2nd கிளாஸ் தான் கடைசியா இருக்கு. அப்போ 1st கிளாஸ், 2nd கிளாஸ், 3rd கிளாஸ் இருக்கு. அப்போ அவர் டிக்கெட்டுக்கு காசு கொடுத்து வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லும்போது குறிப்பிட்டு சொல்றாரு, 3rd கிளாஸ் டிக்கெட் எடுக்கணும், 3வது வகுப்பு டிக்கெட் எடுக்கணும். அப்போ அவரை பார்க்குறவங்க கேட்பாங்கல்ல,
ஐயா என்ன நீங்கள் வந்து ஏங்க 3வது வகுப்பில் போகிறீங்க அப்படின்னா, அதுக்கு கீழே வேற ஒன்றும் இல்லைங்களே அப்படின்னு சொல்லுவாராம். அப்போ அதுக்கு கீழே நம்ம பழைய சினிமா தியேட்டரில் தர டிக்கெட்னு ஒன்று இருக்கும். அப்படி ஒரு ரயிலில் தரையில் உட்காந்து தான் போக முடியும்னா அதுலேயும் போகலாம். அப்போ ஏன் இவ்வளோ சிக்கனமாக இருக்கணும் அப்படின்னு கேட்கும்போது, இது வந்து என் பணம் மட்டும் இல்லை, என்னுடைய உழைப்புக்காக மக்கள் கொடுக்குற காசு. நான் அதுக்கு வந்து கணக்கு சொல்லணும். அது அக்கௌண்டபிலிட்டின்னு இன்னைக்கு ஒரு சொல்ல நிறைய பேர் பயன்படுத்துகிறோம். அது புரிஞ்சு செய்கிறோமா, புரியாமல் செய்கிறோமா, இல்லை எவ்வளோ பேர் எவ்வளோ தூரம் அக்கௌண்டபிளாக இருக்கிறோம், அது நமக்கு தெரியாது. ஆனால் இந்த சொற்கள் எல்லாம் புழக்கத்தில் இல்லாத காலத்தில் இந்த அக்கௌண்டபிலிட்டி அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டாக இருந்தவர் தந்தை பெரியார். அதே மாதிரி இன்னொன்று, எப்படி அவரால் இப்படியெல்லாம் இருக்க முடிஞ்சது? இது எனக்கு ரொம்ப வியப்பு. நம்ம நினைக்கிறோம் இப்படிதான் இருக்கணும்னு நினைக்கிறோம், இருக்க முடியல. அவரால் எப்படி இருக்க முடிஞ்சது அப்படின்னா, அவர் ஒரு உதாரணம் சொல்றாரு. அது எனக்கு இப்ப நினைச்சா கூட ஒரு மாதிரி சிலிர்க்கும். என்னன்னா, நான் மொட்டை மரம் அப்படின்னு சொல்றாரு. நான் மொட்டை மரம், எனக்கு கல்லடிப்பட்டாலும் இழப்பதற்கு எனக்கு ஒன்றும் கிடையாது. நான் நின்றால் நெடுஞ்சுவர், விழுந்தால் குட்டிச்சுவர், அவ்வளோதான். நீ எனக்கு என்ன இருக்கு, நான் பொதுமக்களுக்காக செய்கிறேன். இதில் எனக்கு புகழ் வந்தாலும் ஒன்று தான், இகழ் வந்தாலும் ஒன்று தான், என்னுடைய நோக்கம் நன்மை தான். இப்படி ஒருத்தர் தன்னை பற்றி சொல்ல முடியுமா? அதனால என்ன இழக்க, சோ வாட்? இன்னைக்கு கேட்குறாங்களே இளைஞர்கள், பெரியார் யார் அப்படின்னு இளைஞர்களுக்கு எப்படி சொல்லணும்னா, இந்த சோ வாட் அப்படிங்கிற கேள்வியை கேட்டவர் பெரியார். சரி இவ்வளோலாம் சொல்றாரு, அப்போ அவர் தப்பே பண்ண மாட்டாரா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அவ்வளோ பர்ஃபெக்ட்டுங்களா அவரு அப்படின்னு. எல்லாருமே அப்படி இருக்க முடியாதுல்ல. அவரும் அப்படி இல்லை. அவருடைய முடிவுகள்லையும் சில தவறுகள் இருந்தா அவரே சொல்றார். மற்றவர்களால் விமர்சனமும் செய்யப்பட்டிருக்கு. அப்போ தந்தை பெரியார் சொல்லுகிறார், என்னுடைய முடிவுகளில், என்னுடைய செயல்பாடுகளில் சில தவறுகளும் இருக்கலாம், இருக்கும். ஆனால் அந்த தவறுகளுக்கு என்னுடைய அறிவு குறைவோ அனுபவ குறைவோ காரணமாக இருக்கலாமே தவிர நாணய குறைவு காரணமாக இருக்காது. இதுதானே ஒழுக்கங்கிறது. என்ன, நான் தப்பு பண்ணலாம், நான் எடுத்த முடிவு தப்பா இருக்கலாம், ஆனா நான் அதை உள்நோக்கத்தோட எடுக்கல. இப்படி இது அவருடைய அந்த சொற்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட், டிக்ளரேஷன், அதுதான். இதெல்லாம் படிக்கும்போது அதில் வந்து ஒரு எனைத்தானும் நல்லவை கேட்க மாதிரி இந்த மாதிரி தந்தை பெரியாரை பற்றிய செய்திகளில் 1-2 நம்ம படித்தா கேள்விப்பட்டா கூட அது நம்மளை வந்து எங்கேயோ செதுக்கும். ஸோ ஒரு சரியான மனிதராக நம்மளை வந்து அது மாற்றும். அப்படிங்கிறதுனால என்னை பாதித்த மனிதர் தந்தை பெரியார். நம்மளை பாதிக்கக்கூடிய சம்பவங்கள் வந்து நிறைய இருக்கும் வாழ்க்கையில். சில உணர்ச்சிகரமான நிகழ்வுகள் இருக்கலாம், அரசியல் சம்பவங்கள் இருக்கலாம், இதெல்லாம் இருக்கும். ஆனால் நான் சொல்ல போகிறது வந்து ரொம்ப ஒரு எளிமையான ஒரு சம்பவம், ரொம்ப மனம் நெகிழ்ந்த ஒரு சம்பவம்னு வச்சுக்கலாம், ஒரு நிகழ்ச்சி. நான் வந்து முழுக்க அரசு பள்ளி, அரசு கல்லூரியில் படித்த ஒரு மாணவி. எங்களுக்கு எல்கேஜி யூகேஜி எல்லாம் கிடையாது. 1ஆம் வகுப்புல இருந்து முழுக்க படித்தேன். தமிழ் வழியில் தான் படித்தேன். நான் வந்து பள்ளியில் படிக்கும் பொழுது எப்படி பேச்சு போட்டி இதுக்கெல்லாம் போகிறனோ அந்த மாதிரி எல்லா வகையான நாடகம், ஆடல், பாடல் எல்லாத்துலேயும் இருப்பேன். ஒரு பள்ளி நிகழ்ச்சின்னு சொன்னால் அதில் வந்து எல்லாத்துலேயும் ஒரு நாடகம் இருக்கும், ஒரு டான்ஸ் இருக்கும், ஒரு வில்லு பாட்டு, கதாகாலட்சேபம், என்ன வேணா இருக்கும். அது எல்லாமே எனக்கு மிக ஆர்வமானது. அப்போ நான் வந்து 10ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது சேலம் பாவடி நகரவை மேல்நிலை பள்ளி, அந்த மேல்நிலை பள்ளியில் பேகம் கான் அப்படின்னு ஒரு மேடம், அவங்க தலைமை ஆசிரியர். அவங்க வந்து மாணவிகளை அவ்வளவு அழகாக வழி நடத்துவாங்க, அவ்வளவு உதவிகள் செய்வாங்க. அவங்க என்ன செய்வாங்கன்னா, இந்த மாவட்ட அளவிலான போட்டிகளுக்கு இதுக்கெல்லாம் ரொம்ப உற்சாகம் கொடுத்து எங்களை வந்து தயார் பண்ணுவாங்க.
அந்த மாதிரி ஒரு நடனத்துக்கு எங்களை வந்து என்னை தேர்ந்தெடுத்தாங்க. ஒரு மாவட்ட அளவிலான ஒரு போட்டி நடனம். பாட்டெல்லாம் சொல்லி எங்களுக்கு வந்து நல்ல ஒரு டீச்சர், டான்ஸ் டீச்சர் இருந்தாங்க. அவங்க பேர் பிரமீளா ராணின்னு. அவங்க பரதநாட்டியம் எல்லாம் கற்றுக்கிட்டவங்க. அதனால கொஞ்சம் கற்றுக் கொடுப்பாங்க நல்லா. அது அவங்க நல்லா கற்றுக் கொடுப்பாங்க, நான் கொஞ்சம் கற்றுக்கிட்டேன். அந்த நிகழ்ச்சிக்கு நடனம் ஆடணும் அப்படிங்கும்போது அதுக்கு உடைகள்லாம் இதெல்லாம் தேர்ந்தெடுக்கிறாங்க. இது எங்கள் அம்மா கிட்ட இருந்த ஒரு பட்டுப்புடவை அதெல்லாம் வச்சு தயாரிக்கிறாங்க. ஆனால் அது எதுவும் வந்து அதுக்கு பொருத்தமாக இல்லை. அப்போ அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, ஹெச்எம், டான்ஸ் டீச்சர், பாட்டு டீச்சர் இவங்கெல்லாம் தாண்டி அதுக்கு அனுப்புகிற தலைமை ஆசிரியர் அவங்க என்ன சொன்னாங்க, அப்படி இதெல்லாம் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய புடவை ஒன்றை கொடுத்து இதை கட்டுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரியான சட்டை இல்லை, ப்ளவுஸ் மேட்சா இல்லை. அப்படிங்கும்போது இதுக்கு வந்து ஒரு ஜரிகையில் தைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்து ஒரு பொன்னாடை எடுத்துட்டு வந்து அந்த இவளுக்கு எத்தனை சென்டிமீட்டர் வேணும் அப்படின்னு கேட்டுட்டு அந்த பொன்னாடையை அவங்களே கத்திரிக்கோலால் கிழிச்சிட்டாங்க. நல்லா இருக்குது, ஆச்சரியமாக இருக்கும். அந்த பொன்னாடையை வந்து கொடுத்து இதில் வந்து ப்ளவுஸ் தைச்சிருங்க, ஜாக்கெட் தைங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ எங்கள் கூட இருந்த ஆசிரியர்களுக்கெல்லாம் வந்து, ஐயோ மிஸ் மேடம் என்ன இப்படி பண்ணிட்டீங்க அப்படி இப்படின்னு பேசுகிறாங்க. அப்புறம் போன பிறகு என்னை அப்படி ஒரு பாராட்டி ஏ அருள்மொழி உனக்கு வந்து ரொம்ப லக்கடி அப்படி இப்படிலாம் டீச்சர்ஸ் என்ன அப்படின்னு கேட்டால், அது வந்து அவங்களுக்கு வந்து நல்லாசிரியர் விருதுக்கு போத்துன பொன்னாடை. பொதுவாக இப்போ மாதிரி அப்போல்லாம் எல்லாரும் பொன்னாடை எல்லாத்துக்கும் போத்துறது கிடையாது. அப்போல்லாம் துண்டு தான் போடுவாங்க. அப்போ பொன்னாடை போடுறதுங்கிறதே ஒரு முக்கியமான நிகழ்வு. அதில் அவங்களுக்கு வந்து விருது நல்லாசிரியர் விருதுக்காக போர்த்திய அந்த பொன்னாடையை வந்து அவங்களுடைய பள்ளி மாணவி ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுக்கு இது சரியாக இருக்கும்னா அந்த பொன்னாடையை வந்து கிழிச்சு அவங்க கொடுத்த அந்த காட்சி வந்து இப்பயும் எனக்கு வந்து நினைவில் இருக்கும். அவங்கள எப்பெல்லாம் நினச்சிக்கிறேன்னு சொன்னால், இப்போவும் அரசு பள்ளி குழந்தைகள் இந்த பொது நிகழ்வுகளில் வந்து அவங்க திறமையை வெளிப்படுத்துறது, பாடுறது, ஆடுறது, பேசுறது, ரொம்ப ஒரு ஆற்றலோடு வளர்றது, அப்படி வரும் பொழுது அதுக்கு பின்னால் இருக்கிற அந்த ஆசிரியர்களுடைய அந்த ஆர்வம், அவங்கள வளர்க்கணும். எங்கள் பிள்ளைங்கிற அந்த சொல்லே வந்து அரசு பள்ளி ஆசிரியர்கள்ட்ட தான் இருக்கும். யாராவது ஒரு பெரிய இடத்துக்கு போயிடுவாங்க, அவன் எங்கள் பையன், அவன் எங்கள் பிள்ளை அப்படின்னு பேசுவாங்க. எங்கள் பிள்ளைங்க அந்த ஒரு உரிமை உணர்வை நான் பொதுவாக அரசு பள்ளிகளில் தான் பார்த்துருக்கேன். மற்ற இடங்களில் வந்து செய்வாங்க. நான் எல்லா ஆசிரியரையும் நான் குறைச்சி சொல்லலை. ஆனால் ஒரு தனியார் பள்ளியில் ஒரு குழந்தைய உருவாக்குறதுங்கிறது பள்ளிக்கூடத்துக்கு பேர், அவங்களோட பட்டியலில் அது சேரும். ஆனால் ஒரு அரசு பள்ளி குழந்தைக்கு ஒரு மாணவருக்கோ அதை செய்யறதுங்கிறது அந்த மாணவருடைய வளர்ச்சியில ஆசிரியர் காட்டுகிற ஒரு அக்கறை. அதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு ஆசிரியர் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு எனக்கு பல ஆசிரியர்கள் அமைஞ்சிருந்தாங்க. அதுல அந்த தலைமை ஆசிரியர் திருமதி பேகம்கான் அவர்களுடைய அந்த பெரிய உள்ளம் அது இப்பயும் எனக்கு நினைவு இருக்கும். இப்ப வளர்ற ஒவ்வொரு அரசு பள்ளி மாணவனை மாணவியை பார்த்தாலும் எனக்கு அவங்களுடைய நினைவு வரும். பண்டிகை என்றாலே ராம்ராஜ் நிரந்தரம். ராம்ராஜ் தோத்தி ஷர்ட்ஸ் குர்தா ஃபெஸ்டிவல் செலிப்ரேஷன் வேர்.